உலக அதிசயங்கள்ல சேர்க்கப்படாத ஒரு உலக அதிசயம்னா அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் தான். இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த கோயிலை யார் கட்டினாங்கன்னு கேட்டா நம்ம எல்லாருமே யோசிக்காம சொல்லுவோம், மாமன்னன் ராஜராஜ சோழன் தான் இந்த கோயிலை கட்டினார்னு. ஆனா இதே கேள்வியை 1906க்கு போயிட்டு அப்ப வசிச்சுக்கிட்டு இருந்த மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது ராஜராஜ சோழன் ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 1907க்கு முன்னாடி வரைக்கும் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது யாருன்னு யாருக்குமே தெரியாதாமா. இந்த காலகட்டங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய கோவிலை கரிகால சோழன் தான் கட்டினார். வானத்துல இருந்து வந்த தேவர்கள் கட்டினாங்கன்னு சொல்லி பல கட்டுக்கதைகள் பரவிட்டு இருந்தது. இப்படி பல கட்டுக்கதைகள் போயிட்டு இருந்தப்பதான் 1886வது வருஷம் ஜெர்மனியில இருந்து டாக்டர் ஹீல்ஸ்ங்கிற ஒரு ஆய்வாளர் தமிழ்நாட்டுக்கு வராரு. இவர் என்ன பண்றாருன்னா தஞ்சை பெரிய கோவில்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள்ல மறைஞ்சிருக்க உண்மையை இந்த உலகமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் பண்ண ஆராய்ச்சியோட முடிவுகளை சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ங்கிற பேர்ல 1907ல வெளியிடுறாங்க. ஆய்வுகளோட முடிவுகள் மூலமா தான் தஞ்சை பெரிய கோவிலை கட்டினது மாமன்னன் ராஜராஜ சோழன்ங்கிற உண்மை இந்த உலகத்துக்கே தெரிய வருது.